ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மதுரை எஸ். ஆலங்குளம் டிசைன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி, பாஜ நிர்வாகி. மதுரை செல்லூர் மண்டல OBC அணி செயலாளராக இருந்தார். கருப்பசாமி கால் டாக்ஸி தொழில் செய்தார். நேற்று முன்தினம் காலை சவாரிக்கு செல்வதாக மனைவியிடம் சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டார். அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் மதுரை கூடல்புதூர் பகுதியில் சாலையோரம் அவரது கார் நீண்ட நேரம் நின்றிருந்தது. சந்தேகமடைந்து அக்கம்பக்கத்தினர் காருக்குள் எட்டி பார்த்தபோது டிரைவர் சீட்டில் ஒருவர் இறந்து கிடந்தார். போலீசார் விரைந்து சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டிரைவிங் லைசென்ஸை பார்த்தபோது இறந்த நபர் கருப்பையா என தெரிந்தது. அவர் மனைவி வந்து பார்த்து கணவர்தான் என அடையாளம் காட்டினார். கதறி அழுதார். கருப்பையாவுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். விஷயத்தை கேள்விப்பட்டதும் பாஜவினரும் மருத்துவமனைக்கு வந்தனர். கருப்பையா உடலில் எந்த காயமும் இல்லை என போலீசார் கூறினர். பார்த்தால் இயற்கையான மரணம் என்பது போல் தெரிகிறது என்றனர். ஆனால் அவரது சாவில் மர்மம் இருப்பதாக பாஜவினர் கூறினர். நேற்றும் கூடல்புதூர் பகுதிக்கு சவாரிக்காக கருப்பையா வந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எனவே சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள CCTV வீடியோக்களை முழுவதுமாக ஆராய்ந்து கருப்பையாவின் மர்ம மரணத்திற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென பாஜவினரும் அவரது மனைவியும் வலியுறுத்துகின்றனர். மதுரை கூடல்புதூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரில் மர்மமான முறையில் பாஜ நிர்வாகி இறந்து கிடந்த சம்பவம் மதுரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை பாஜக மதுரை நகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவர்கள் என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான புகார் கொடுக்கணும்னு கமிஷனை பார்த்து புகார் கொடுக்கணும்னு சொன்னார். அந்த புகார் கொடுத்துட்டோம். அந்த புகார் என்னன்னா, கருப்பசாமி OBCனுடைய மாவட்ட செயலாளர், பாஜகவுடைய தீவிர களப்பணியாளர், அவர் மர்மமான முறையில் கூடல்புதூர் காவல் நிலையத்தில் இறந்திருக்காரு. இன்னைக்கு காலையில் அவருடைய சொந்த வாகனத்தில் இறந்து கிடக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் நடந்திருக்கு. அந்த 3 விஷயத்தை மீடியாவுக்கு சொல்றான். சில நாட்களுக்கு முன்பாக 2 இஸ்லாமியர்களால் அவர் தாக்கப்பட்டு, அவர் ஆட்டோ ஓட்டுறவர் 2 இஸ்லாமியர்களால் தாக்கப்பட்டு அவர் தெற்காசி சட்டத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரின் அடிப்படையில் அந்த இஸ்லாமியர்கள் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது. அதனால் ஆட்டோ ஓட்டுறதை விட்டுட்டு டாக்ஸி வாங்கி அங்கேருந்தே வர்றாரு. டாக்ஸி வாங்கி இங்கே ஓட்டுறாரு. இந்த நிலையில் சம்மந்தம் இல்லாமல் ஹோட்டல்காரர்கள், மினி பஸ்காரர்கள் அவரை தாக்குறாங்க. இதுக்கடையில் இந்த ரீல்ஸ் நடந்துக்கிறீங்களே, இந்த காலையில் அதிகாலையில் எந்த விதமான ஒரு வீட்டில் எந்த விதமான தகவல் இல்லாமல் மர்மமான முறையில் அவர் அவருடைய வாகனத்தில் இருந்து கிடக்கிறாரு. இது சம்மந்தமாக காவல்துறையில் காலையில் 9 மணிக்கு புகார் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ மணி 2 போகுது. காலையில் 8 மணிக்கு ஏற்றின பாடி 2 மணி வரைக்கும் GH கொண்டு வரல. அதனால் காவல்துறை ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மர்மமான மரணத்தில் காவல்துறை ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க முயற்சி பண்ணுறதாக எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் இதை தீவிர விசாரணை செய்ய வேண்டும். இந்த பிரச்சனை இதோடு நம்ம விட போகிறதில்ல. அதை தாக்கிய இஸ்லாமியர்கள் யார், தெற்காசி கேஸில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படல. அந்த வழக்கு சம்பந்தமாக என்ன விஷயம், இவரை தாக்கிய ஹோட்டல்காரங்க யார், ஆம்னி பஸ்காரங்க யார் அப்படின்றத தீவிரமாக விசாரணை செய்து இவருடைய மர்மமான மரணத்தில் உள்ள உண்மைகளை கண்டறிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். வீட்டுக்கு வந்தாங்க சார், செல்ல காணான்னு சொன்னாங்க சார். நீனும் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நான் இப்போ தான் வந்துருக்கேன். செல்ல காணா, நான் போய் தேடிட்டு வரேன்னு தான் சார் போனாங்க. வரவே இல்லை சார், நைட்டு வரவே இல்லை. நாங்கள் காணாங்கண்ணா நேற்று வரைக்கும் தேடி, நேற்று சாயங்காலம் தான் சார் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து காலையில் ஆன்லைன் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு சார், நீங்கள் கூடல் நகர் சர்ச்சுக்கிட்ட போங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆம்புலன்ஸில் இருக்கும்போது தான் சார் தெரிஞ்சு இறந்து கிடந்திருக்காரு. அது வரைக்கும் கார் கடையில் இறந்து கிடந்திருக்காங்க. அப்போ தான் சார் சரி சார், அவங்க அவர் இறந்ததுல மர்மம் இருக்கு, என்ன ஆகுதுன்னு தெரியணும். நான் பார்க்கல சார். குப்பரக்கா ஸ்டேஷனில் செல்லில் காமிச்சது தான் சார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆம்புலன்ஸில் பார்க்கும்போது மூஞ்சி போய் மூக்கில் ரத்தம் வந்து மட்டும் பார்த்தோம். செல்ல காணா, நான் போய் தேடிட்டு வரேஞ்சாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு 17ஆம் தேதி இந்த செல்லு காணா நான் ட்ரை பண்ணிட்டு இந்த ஃபோன் அடிக்க அந்த பொரோட்டா கடைக்கு செல்லு கிடந்துச்சுன்னு சொல்லி கொடுத்து அவங்க தான் ஃபோன் அடிச்சாரு. போய் செல்லை நான் வாங்கிட்டு வந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் காணா டமுக்கு இதுக்கிட்ட போய் கேட்டோம் சார். அங்கே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். முன்னாடி மினி பஸ்ஸில் சண்டை நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சண்டை நடக்கும்போது தான் அவனுக்குள்ளே செல்லு கீழே விழுந்திருக்கு. அங்கே இருக்க புரோட்டா கடைக்காரங்க எடுத்து வச்சுருக்காங்க.
எடுத்து வச்சுட்டு தான் சார்ஜர் இல்லை போலுக்கு அவங்க சார்ஜர் போட்டு திரும்பி கால் பண்ணியிருக்காங்க. இவளும் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கவும் நம்பரில் ஃபோன் வரவும் எங்கிட்ட தான்ப்பா இருக்குது ஃபோனு அப்படின்னோடனே இவள் போய் ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கா. வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆளை காணோன்னு சொல்லிட்டு இவள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு காலையில் எஸ்ஐயில் இன்னொருத்தவங்க ஆணையூர்லேருந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி கூடல் நகர் போங்க, எஸ்ஐ அவங்கள வேகமாக வர சொல்கிறாங்க, வேகமாக போங்கன்னு நாங்கள் 4 பேர் போனோங்க சார். போனோம்னா கார் அங்கே இருக்குது, ஆம்புலன்ஸ் அங்கே இருந்துச்சு. போனோடனே போய் பாடியை பாருங்கள் அவ்வளோதான் சொன்னாங்க. பாடி பாருங்கன்னு சொல்லிட்டு செல்லில் வந்து ஃபோட்டோ காமிச்சாங்க. அவங்க காருக்குள்ளே கிடக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. அப்போ வந்து குப்பரை கிடந்தார் செல்லில் அவங்க காட்டும்போது. திரும்பி ஆம்புலன்ஸில் பார்க்கும்போது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கருத்து இந்த இடத்துல ரத்தமாக இருந்துச்சு, காயம் இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கேயுமே இப்போ மோதலை, கார் வந்து சேஃப்டியாக தான் நிற்கிது. மினி பஸ்ஸில் வரச்சுன்னா அந்த க்ரீன் கலர் கோடு மட்டும்தான் இருக்குது. அது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது, வேறு எங்கேயுமே எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, உள்ளே குடிச்சிட்டு கண்ணாடிலாம் லாக் பண்ணிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு தான் எங்களுக்கு தமிழ் சொன்னாங்க. ஆட்டோ டாக்குன்றாங்க. ஆனால் அது சொல்கிறாங்க, இங்கே போஸ்ட் மாரம்லாம் சொல்லணும் அவங்க சொல்கிறாங்க.